ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்ல சூப்பராக சுட சுட நல்ல ஸ்பைஸியான பிடி கார கொழுக்கட்டை தான் இது பேர். இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் கடையில் விற்கிற ரெடிமேட் அரிசி மாவு தான் வாங்கினேன். நீங்கள் இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/4 கிலோ மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு தேவையான பொருள் அரை மூடி தேங்காய், ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் போட்டேன். நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சியில் தூள் பண்ண தேங்காய், வரமிளகா, கருவேப்பிலை இது தூள் பண்ணியதை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஈரப்பதம் போன பிறகு இதில் தண்ணி சேர்த்துப்போம். நான் ஸ்டவ்வில் அந்த பக்கம் தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன். தண்ணி எவ்வளோ சேர்க்கணுன்னா மாவோட 2 பங்கு சேர்த்துக்கணும். நீங்கள் எடுக்கிற மாவு மெஷர்மெண்ட்டில் 2 பங்கு எடுத்துக்கணும். இப்போ இது தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது சால்ட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரும்போது இந்த மாவு எடுத்து போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இந்த கட்டி உருண்டைகள் இல்லாதபடிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒரு 5 மினிட்ஸில் இது கெட்டி ஆகிடும். இந்த உருண்டைகள் இல்லாமல் நல்லா நசுக்கி விட்டு நல்லா கலரினோம்னா நல்லா டைட்டாகிடும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆற வச்சிடலாம். ஃபேனில் அந்த ரெடியான மாவை ஆற வச்சுட்டு கையில் இது போல் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம தூள் பண்ணி கொட்டினதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. டார்க்காக மீன்ஸ் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. இதையே நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். எல்லாம் எடுத்து கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து போட்டு செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ருசி. நார்மலாக செய்தோடு இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் பாதி அளவுக்கு மாவு தான் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுருந்தேன். மிச்ச மாவு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இட்லி குண்டால் துணி போட்டு ஆவி கட்டிக்கலாம். இது மூடி போட்டு ஒரு ஹையில் வச்சிட்ட பிறகு சவுண்டு வந்த பிறகு நான் இந்த மாதிரி சவுண்டு வர குக்கர் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி குண்டா பாத்திரமாக இருந்துச்சுன்னா கூட ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெந்துடும். நல்லா ஆற வச்ச பிறகு எடுங்க, இல்லைன்னா துணியில் ஒட்டிக்கும். ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீ டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டுக்கு கூட டின்னருக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தூள் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.